சரி, வணக்கம் மாணவர்களே. இன்றைக்கு நாங்கள் ஒரு முக்கியமான பகுதி ஒன்றை பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே விளங்கப்படுத்தப்பட்டிருக்காத பகுதி என்று நான் நம்புகின்றேன். இது இதுவரை காலம் ஓயல் பரீட்சை, ஆங்கில பரீட்சையில் இடம்பெறவில்லை. ஆனால் இனிவரும் காலங்களில் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதில் அட்வர்டைஸ்மெண்ட் என்றால் விளம்பரப்படுத்தல். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் என்னத்துக்காக செய்கிறேன்னா, ஒன்று நாங்கள் ஒரு வேக்கன்சி ஒன்றை கால் பண்ணி காடருக்கு வெற்றிடத்துக்கு நாங்கள் ஒரு எம்பலோயை இல்லை ஆட்களை கால் பண்ணி எடுக்கிறதாக இருக்கலாம். அதாவது ஒரு வேலை, நீங்கள் ஒரு நிறுவனத்தின் ஒரு ஹெச்ஆர் மேனேஜராக இருக்கலாம், இல்லை கோஆர்டினேட்டராக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பொசிஷன்ல இருக்கலாம், மேனேஜராக இருக்கலாம். உங்களுக்கு ஒரு வேலையால் ஒரு எம்ப்ளாயி தேவைன்னா நீங்கள் அதை கால் பண்ணி கேட்கறது அட்வர்டைஸ்மெண்ட்டில் போடுவீங்க. அட்வர்டைஸ்மெண்ட்னா விளம்பரம் எங்கே போடுவீங்கன்னா நியூஸ் பேப்பரில் போடுவீங்க. போட்டு உங்களுக்கு தகுதியானவர்களை இன்டர்வியூல தேர்ந்தெடுப்பீர்கள். ஒரு விதமான அட்வர்டைஸ்மெண்ட் ஆக்களை தேர்ந்தெடுத்தல். அடுத்த 2வது வகையான அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்க நீங்கள் ஒரு கடையோ சொப்போ இல்லை ஏதாவது ஒன்று வச்சிருப்பீர்கள். அது சம்பந்தமாக நீங்கள் என்ன செய்யலைன்னா விளம்பரப்படுத்துவீர்கள். இந்த பொருட்கள் இங்கே வெற்றி கொள்ளப்படும் அப்படியான இதுகள் அது சம்பந்தமாக எழுதுகிற அட்வர்டைஸ்மெண்ட்டும் இருக்குது. அப்போ பொருட்களை விற்பனை செய்வதற்காக நீங்கள் செய்கிற அட்வர்டைஸ்மெண்ட். அண்ட் அடுத்து வேலைக்கு ஆட்கள் தேவை என்று கொள்வன்ற அட்வர்டைஸ்மெண்ட். அப்படி 2 வகையான அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. ஆகவே நாங்கள் இதில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று எழுதியிருக்கிறேன். இதை வாசித்து இதுக்குரிய கேள்விக்கு நான் விளக்கப்படுத்தி போட்டு ஒரு விடையும் எழுதுகிறேன். இது தொடர்பானதை இதுவரை பாஸ் பேப்பர்லையோ எந்த ஒரு வினா பத்திரத்திலையுமே இதை பற்றி இடம்பெற்றில்லை. ஆனால் இனிவரும் காலங்களில் இப்படியான வினா பரீட்சைக்கு வரலாம் என எதிர்பார்க்கப்படுது. ஏனென்றா அனௌன்ஸ்மெண்ட் எதிர்பார்க்கப்படவில்லை. ஆனால் திடீரென்று போன வருஷம் போட்டவர்கள் அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டும் போடலாம். ஆகவே நாங்கள் அதையும் தயார் பண்ணி கொண்டு எக்ஸாமுக்கு போனோம்னா ஈஸியாக இருக்கும். ஆகவே அந்த வகையில் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நாங்கள் வாசிப்போம். யூ ஆர் த கோஆர்டினேட்டர் ஆஃப் பிரைவேட் ஸ்கூல். அதாவது யூ ஆர் த கோஆர்டினேட்டர் ஆஃப் பிரைவேட் ஸ்கூல். நீங்கள் பாடசாலையினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறீர்கள். என்ன மாதிரியான பாடசாலைண்டா ஒரு தனியார் கல்வி நிலையத்தினுடைய தனியார் பாடசாலையினுடைய கோஆர்டினேட்டர், ஒருங்கிணைப்பாளராக நீங்கள் இருக்கிறீர்கள். ரைட் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் டு அ நியூஸ் பேப்பர். அதாவது ரைட் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் டு அ நியூஸ் பேப்பர். அதாவது ஒரு செய்தித்தாளுக்கு உங்களை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரத்தை எழுதட்டாம். என்னத்துக்காகண்டா ஃபார் ஃபைண்டிங் குவாலிஃபைட் டீச்சர் டு யுவர் ஸ்கூல். அதாவது ஃபைண்டிங் குவாலிஃபைட் டீச்சர் டு யுவர் ஸ்கூல். உங்களோட பாடசாலைக்கு ஒரு தகுதியான ஆசிரியரை கண்டுபிடிக்கிறதுக்காக உங்களை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எழுதி போட்டுட்டான். போட்டால் அதுக்கு தகுதியானவர் உங்கள்கிட்ட என்ன செய்வார், இணைந்து கொள்ளுவார். யூ மே யூஸ் 40 to 50 வேர்ட்ஸ் இன் யுவர் டிஸ்கிரிப்ஷன். அதாவது நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். எத்தனை வேர்ட்ஸ் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு 40 50 வேர்ட்ஸை பயன்படுத்தி கொள்ளலாம். இன்க்ளூடிங் விச் சப்ஜெக்ட். அதாவது நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் எழுத போறீங்க. என்ன பாடத்துக்கு உங்களுக்கு வேக்கன்சிக்கு தேவை. சேலரி ஸ்கேல். அதாவது இதில் ஷோர்ட்டாக நான் போட்டிருக்கேன். சேலரி ஸ்கேல் ஆஃப் எம்ப்ளாய். அதாவது அப்படி போடணும். சேலரி ஸ்கேல்னா அவருடைய சேலரி, அவருடைய கொடுப்பனவுகள் எந்த மட்டத்தில் இருக்கும். மற்ற மென்ஷன் த இன்டர்வியூ டேட். அதாவது இன்டர்வியூ டேட்டை குறிப்பிட்டான். இன்டர்வியூ டேட்னா இப்போ ஆசிரியருக்கான இன்டர்வியூ நடக்க போகுது, அதுக்குரிய டேட், காலப்பகுதி. மற்ற ஒர்க்கிங் டேஸ் அண்ட் அவர்ஸ். ஒர்க்கிங் டேஸ்ண்டா வேலை நாட்கள், எத்தனை நாட்கள் வேலை செய்ய வேண்டும், அண்ட் அவர்ஸ் அதில் எத்தனை மணித்தியாலங்கள் செய்ய வேணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. மற்ற மென்ஷன் த எடுகேட் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். மென்ஷன் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல குறிப்பிட்டு கொள்ளலாம் என்னத்தையண்டா எடுகேட் குவாலிஃபிகேஷன். அதாவது கல்வித்தகமையும் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தையும் சுட்டி காட்டலாம். அடுத்த கண்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் ஸ்கூல். அதாவது அந்த எம்ப்ளாயா வாரவர்கள் அதாவது இன்டர்வியூ அப்ளிகண்டா வாரவர் அந்த இன்டர்வியூக்கு வரும்பொழுது இங்கே அந்த ஸ்கூல் இருக்குன்ற தொடர்பு கொள்ள வேணும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கப்ப இதில் நாங்கள் என்னென்னு எழுத போகிறோம், அட்வர்டைஸ்மெண்ட் கட்டாயம் கெடிங் போடணும். அது எப்பவும் இருக்கும். அட்வர்டைஸ்மெண்ட் கெடிங் போடுவியல். அடுத்த இது என்ன தொடர்பான இதண்டுக்காக சப்கெடிங் நாங்கள் போடுவோம். அதாவது வேக்கன்சி ஃபார் டீச்சர்ஸ். அதாவது டீச்சர், வேக்கன்சி ஃபார் டீச்சர். அதாவது என்னத்துக்கான வேக்கன்சி, ஆசிரியருக்கான வேக்கன்சி என்று போட்டுட்டோம். அடுத்தது நாங்கள் அடுத்த ஸ்டெப்பை நாங்கள் எழுதுகிற விதத்தில் இருக்குது. இந்த மாதிரி எழுதணும்னா இதில் நீங்கள் முதலாவதுலேயே என்ன கொடுக்கணும். என்ன ஸ்கூல் இந்த பேருண்ட போட்டு அல்ல பி
we are seeking a qualified teacher to our school in English subject. சரிதானே? we are seeking a qualified teacher to our school in English subject. அந்த ஆங்கில பாடத்திற்குள்ள வந்து நாங்கள் எங்களோட பாடசாலைக்கு வந்து ஒரு ஆங்கில ஆசிரியரை வந்து நாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஆங்கில பாட ஆசிரியரை தேடிக்கொண்டிருக்கிறோம்.